இன்னைக்கு நம்ம ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, அந்த வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, நமக்கு என்ன ஆசைங்க? நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை. அதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு, எக்கச்சக்கம் வேலை செய்ய வேண்டியிருக்கு, கடுமையா உழைக்க வேண்டியிருக்கு. நம்மள சின்ன வயசுல இருந்து ஒரு டியூன் பண்ணிட்டாங்க. நிறைய சம்பாதிக்கணும்னா நிறைய வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், நல்லா படிக்கணும், அப்பதான் நல்ல வேலை கிடைக்கும். இதே மாதிரி நிறைய நம்மள டியூன் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் விட இன்னொன்னு என்னன்னா, காசு என்ன மரத்திலேயே காய்க்குது? கம்மியா செலவு பண்ணு, சிக்கனமா செலவு பண்ணு. இதே மாதிரி நம்ம மைண்ட எப்படி செஞ்சிருக்காங்க? குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சுட்டாங்க. ஆனா பெரிதினும் பெரிது கேள்னு தான் சொல்லியிருக்காங்க. பாரதியார் வந்து இடம் வேணும்னு கேட்டு சாமிகிட்ட பாட்டு பாடுறாரு, கேட்கிறாரு. எனக்கு சின்னதா ஒரு இடம் வேணும், சின்னதா ஒரு வீடு வேணும் அப்படின்னு. ஆக்சுவலி அவர் ஒரு ஏழை மனிதர். அவர் காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படிங்கிறார். அப்புறம் ஒரு 1.25 ஏக்கர் கிட்டத்தட்ட கேட்கிறாரு, எனக்கு ஒரு காணி நிலம் கொடு, சின்னதா நான் ஒரு வீடு கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு. கேட்கறது எல்லாமே பெரிதினும் பெரிது கேள்னு தான் கேட்கணும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நாம என்ன, அப்பெல்லாம் ஏக்கர் கணக்குல இருந்தது, அப்புறம் குழி மா அப்படின்னு இருந்தது. இப்ப எல்லாம் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வந்துருச்சு. இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு ஸ்கொயர் இன்ச் கணக்கு வந்துடும். ஒரு வீடு வந்து ஸ்கொயர் இன்ச் இவ்வளவு காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். முன்னாடி எல்லாம் ஒரு சதுரம் அப்படி 100 அடிக்கு 100 அடி அதுதான் கணக்கு வரும். இப்பயும் வந்து சவுத் சைட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் நிலம் 3 சென்ட்ல வீடு கட்டலாமா, 4 சென்ட்ல வீடு கட்டலாமா அப்படிம்பாங்க. ஆனா சென்னைலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு கணக்கு வந்துருச்சு. மும்பை மாதிரி மெட்ரோபாலிட்டன்லாம் ரொம்ப சீக்கிரமா ஸ்கொயர் இன்ச் கணக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மைண்டை வந்து குறுக்கிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கோம். அப்ப பெருசா என்ன வேணுங்க? யோசிக்கிறது பெருசா யோசிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு யோசிக்கணும். ஆனா நிறைய சம்பாதிக்கிறவங்க எல்லாமே நிறைய வேலை செய்யறது இல்லைங்க. சிம்பிளா, ஈஸியா, கம்ஃபர்டபுளா வேலை செய்யறாங்க, பெருசா சம்பாதிக்கிறாங்க. அதே நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கா? அந்த கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு எலிக்சர் மிக்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வியாபார வாய்ப்பு. இந்த எலிக்சர் மிக்ஸ்னா என்னங்க? அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அந்த ப்ராடக்டை பத்திரும். அந்த ப்ராடக்ட்டுக்கு அடுத்தது எப்படி ஒரு சின்னதா யோசிச்சு பெருசா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது. அதாவது சின்னதா செஞ்சு பெருசா யோசிச்சு ரொம்ப பெருசா சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். இந்த எலிக்சர் மிக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான இயற்கையான தாவரங்கள், பொருட்கள்னு சொல்றதை விட தாவரங்கள்னு சொல்லலாம். தாவரங்கள்னு என்னங்க? நாம சாப்பிடக்கூடிய உணவு. பொருட்கள்னு என்னவா இருக்கலாம்? கெமிக்கலா கூட இருக்கலாம், சிந்தட்டிக்கா இருக்கலாம், செயற்கை பொருட்களா கூட இருக்கலாம். இன்னைக்கு நாம சாப்பிடுற மாத்திரையில நிறைய என்ன இருக்குன்னா செயற்கையான பொருட்கள் தான். அதை விட்டுருங்க. இன்னைக்கு சூடா ஈவினிங் ஒரு போண்டா பஜ்ஜி சாப்பிட்டீங்களா? நல்ல கார சட்னியோட போட்டு அந்த ஈவினிங் ஒரு பசிக்கு ஒரு டீயும் போண்டாவும் சாப்பிட்டா அப்படியே சூப்பரா இருந்ததா? பசி அடைஞ்சா? அந்த போண்டாவும் டீயும் இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்னு கேள்வி கேட்டா நாம நினைச்சிட்டு இருப்போம் இயற்கையானதுன்ட்டு. அந்த டீல உங்களுக்கு நல்ல அப்படி ஸ்ட்ராங்கா ஒரு கலர் வரணுங்கிறதுக்காக செயற்கையா சில நிறமிகள் எல்லாம் ஆட் பண்றாங்க. நீங்க அந்த டீ தூளை தண்ணியில போட்டா, வெறும் தண்ணியில போட்டா அது கலர் ஆகக்கூடாது. ஆனா சில சமயம் அந்த கலப்படத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது அது மாதிரி பண்ணுவாங்க. அதை விட்டுருங்க. நாங்க என்னங்க, அந்த மாவு அரைச்சு அப்படியே சூடா அந்த வடையை போட்டு, ஓட்டை போட்டு வடையை போட்டு அப்படி கொதிக்க கொதிக்க கொடுத்தாங்க. அதுல என்னங்க செயற்கையா இருக்க போகுது? எல்லாம் இயற்கையா தானே அப்படின்னு நினைச்சா, அந்த ஆயில் ஒண்ணு ஊத்துறாங்கல்ல, ஆயில் ஊத்தி பொரிக்கிறாங்கல்ல, அந்த ஆயில் எத்தனை சதவீதம் இயற்கைன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம சாப்பிடுற ஆயில் 90% ஆயில் வந்து மினரல் ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யப்பட்டது. அந்த மினரல் ஆயில்னா என்னங்க? பெட்ரோலியம் ப்ராடக்டோட ஒரு பை ப்ராடக்ட். அதைத்தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப நம்ம சாப்பிடுற வடை, போண்டா, பஜ்ஜி எல்லாம் கூட செயற்கை தான். வீட்டுல நீங்க தாளிச்சு கொட்டுறது எல்லாமே செயற்கை பொருட்கள் தான். ஆனா இது மட்டும் என்னன்னா 100% இயற்கையான பொருட்களால, ஒரு நானோ டெக்னாலஜியால ஆனது. இது நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மூலிகை கலவையா நமக்கு கிடைக்குது. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிச்சிலியா காட்டிக்குவா. இது என்ன செய்யும்னா ஒரு ஆற்றலை கொடுக்கும், மன வலிமையை கொடுக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இப்ப உடல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா சோர்வு அதிகம். இது சோர்வை இன்னைக்கு நாள் முழுதும் உற்சாகமா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்ல,
இன்னைக்கு நினைவாற்றல் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு, ஃபோக்கஸ் கம்மியாயிடுச்சு. காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஒரு ஃபோக்கஸ்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு முடிவெடுக்கும் திறமும் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா இது நினைவாற்றலை மேம்படுத்தும், மனசை வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரும், நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும், பாலுணர்வை தூண்டும். இந்த மாதிரி நிறைய இதுல பெனிஃபிட் இருக்கு. அடுத்தது செரோனா ரெப்பன்ஸ். இது முக்கியமா ஆண்களுக்கான ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அந்த சிறுநீர் கழிப்பதுல ஒரு பிரச்சனை இருக்கும், கஷ்டம் இருக்கும். என்ன அப்படின்னா அந்த ப்ராஸ்டேட்டோட அளவு கொஞ்சம் பெருசாயிடும். ப்ராஸ்டேட்னு ஒரு சுரப்பி ஒரு வால்நட் சைஸ்ல இருக்கும். வால்நட் சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த நாட்டு தக்காளி அந்த சைஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் சின்னதா இருக்கிறது தான். ஆனா அது செய்யற வேலை ஜாஸ்தி. ஆனா அது வேலை இல்லாம சும்மா இருக்கும்போது வீங்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் பெருசாயிடும். அதனால சிறுநீர் பாதையை அடைச்சிக்கும். சிறுநீர் பையே இல்லாம அதோட ஷேப்பை கொஞ்சம் மாத்தி விட்டுரும். அதனால என்னன்னா யூரினேஷன் ஃப்ளோ கம்மியாகும். யூரினரி ட்ராக்ல அடைபடுறதுனால அந்த யூரின் ரிட்டென்ஷன் இருக்கும். அதனால அந்த இடம்லாம் பாதிக்கிட்டே குப்பை கழிவுகள் சேர்ந்து அப்படி இருக்கும். அதே மாதிரி இது வந்து அந்த பிளாஸ்டிக் சுரப்பியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். டெஸ்டோஸ்டோனை சமநிலைப்படுத்தும். டெஸ்டோஸ்டோன்ங்கிற ஹார்மோன் மட்டும் இல்ல, நம்ம உடம்புல நிறைய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நிறைய ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கு இது உதவும். முடி உதிர்வை தடுக்கும். முடி இன்னைக்கு கொற்ற பிரச்சனை எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. இது முடி உதிர்வை தடுக்கும். அடுத்தது குக்குர்பிட்டா மஸ்டிட்டா அப்படிங்கக்கூடிய குறுக்குழு பம்கின். இதுல இருக்கிற நுண்ணூட்டச்சத்துக்கள் நம்ம நிறைய உள்ளுக்குள்ள ரிப்பேர்லாம் நடக்கணும், உள்ளுக்குள்ள சில வேலையெல்லாம் நடக்கணும் அப்படின்னா மேக்ரோ நியூட்ரியன், மைக்ரோ நியூட்ரியன் வேணும். அந்த மைக்ரோ நியூட்ரியன் என்ன அப்படின்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ். இந்த விட்டமின் மினரல்ஸ் இதுல வந்து அபரிமிதமா இருக்கு. குறிப்பா ஜிங்க், மெக்னீசியம், அயன் பிளஸ் ஒமேகா 3 இதெல்லாம் நிறைய இருக்கு. இதனால என்ன ஆகும்னா இதுல ப்ராஸ்டேட் பாதுகாக்கப்படுது, இதய ஆரோக்கியம் மேம்படுது, இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற அழற்சிகளை, இன்ஃப்ளமேஷன்ஸ்களை சரி பண்ணுது. அடுத்தது நெருஞ்சியல் முள். இது என்னன்னா உடல் வலிமை அதிகரிச்சு கொடுக்குது. இதுவும் டெஸ்டோஸ்டரோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இது காம அரசியல் சித்த மருத்துவம் சொல்லுவாங்க. அந்த காம விருப்பத்தை தூண்டிவிடக்கூடும். மசில்ஸ் ஸ்ட்ரென்த், இப்போ உடற்பயிற்சி எல்லாம் பண்றாங்கன்னா உங்களோட தசை வலிமை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆண்களுக்கு வந்து இந்த லிபிடோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் விட முக்கியமா சிறுநீர் பாதையை சரி பண்ணும். சிறுநீரகத்துல இருக்கிற அந்த வடிகட்டுகளை சுத்தம் பண்ணும். அதனால என்ன ஆகும்னா சிறுநீரகத்துல கற்கள் ஏதாவது இருந்ததுன்னா இது கரைச்சு இல்ல அப்படியே பில் எடுத்துரும். அடுத்தது ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். இதுல 2 விதமான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. அழகுக்கு இப்ப நம்ம தனியா கிரீம் எல்லாம் தடவும். இப்ப வெளியில இருந்து செய்யறது அழகுபடுத்துறது பெட்டரா, உள்ளேந்து அழகுபடுத்துறது பெட்டரா அப்படின்னா உள்ளேந்து அழகுபடுத்துறது தான் நமக்கு வந்து நிரந்தரமான தீர்வா இருக்கும். இந்த ஒரு ஒரு முன்னணி நிறுவனத்தோட ஒரு பிராண்ட் இருக்கும். அது 6 வாரத்துல சிகப்பழகாக்கும்னு சொல்லி பல வருடங்களா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது போட்டு ஒருத்தர் கூட சிவப்பானதா சரித்திரமே கிடையாது. அப்ப என்னங்க வெளில பட்டி பூச்சி பாக்குறது, அது தடவும் போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாய்ச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். வெயில போகும்போது ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். அது ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால எல்லாரும் அப்படி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா இந்த ரெட் பீச் ஸ்டென்சில் உள்ளுக்குள்ள இருந்து அந்த அழகை கொடுக்கும். ஸ்கின்னோட டோன், டெக்ஸ்டர், அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் கம்மி பண்றது, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும். அதாவது செல்லுலர்ல ரீஜெனரேஷன் பண்ணிக்கும், இளமை இளமை அதிகரிக்கும். அல்ட்ரா வயலட் ரேசஸ், புற ஊதா கதிர்கள்ல இருந்து நம்ம செல்கள், நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். அதை அந்த டேமேஜ்ல இருந்து பாதுகாக்குது. கொலாஜன் உற்பத்தி, அது நம்ம ஸ்கின் வந்து இளமையா இருக்கிறதுக்காக ஒரு தேவைப்படுற விஷயம். அதுக்கு மட்டும் இல்ல, நம்ம மூட்டு ஆரோக்கியம்லாம் இருக்கணும்னால இந்த கொலாஜன் உற்பத்தி வேணும். சைனோல் ஃப்ளூயிட் எல்லாம் உற்பத்திக்கு இந்த கொலாஜன் உற்பத்தி வேணும். இந்த கொலாஜன் இயற்கையா நம்ம உடம்புல உருவாகும். இன்னொரு ஸ்டெம் செல்ஸ் கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இது என்ன செய்யும்னா இதுவும் ஸ்கின் அப்படிங்கிற விஷயத்த பாதுகாக்கும், வயதாகும் தன்மையை குறைக்கும், ஸ்கின்ல இருக்கிற ஹைட்ரேஷனை மேம்படுத்தும், ஆன்டி ஆக்சிடென்ட் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஒருத்தரோட வாழ்நாள் அதிகரிப்பதற்கான உதவிகளை செய்யும். பொல்யூஷன்ல இருந்து, வெளியில இருக்கிற பொல்யூஷன்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அல்லது ஹார்னி கோபிட். இது என்ன அப்படின்னா இயற்கையாவே ஒரு பாலுணர்வை தூண்டக்கூடியது. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஆனா குறிப்பா ஆண்களுக்கு வந்து இது ரொம்ப உபயோகமா இருக்கும். இரத்த குழாய்களை விரிவடை செய்து நைட்ரிக் ஆக்சைடு இயற்கையா உற்பத்தி பண்ணி இரத்த குழாய்களை விரிவடை செய்வதன் மூலம் இரத்த ஓட்டம் மேம்படும். அதனால இந்த இடி அப்படிங்கக்கூடிய பிரச்சனை, விரைப்புத்தன்மை குறைபாடுங்கிற பிரச்சனை சரியாகும். பிளட் சர்க்குலேஷன் மேம்படும். பிளட் சர்க்குலேஷன் பெட்டராச்சு அப்படின்னா நமக்கு மாரடைப்போ இல்ல வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கம்மியாயிடும். அது என்ன ஆகுதுங்க, அங்க அடைப்புகள் ஏற்படுறதுனாலதான்.
இது எடுத்துக்கும் போது ஈவன் வெரிகோஸ் வெயின், ரெண்டாவது இதயம்னு சொல்லுவாங்க. நம்ம கால் இந்த கெண்டைக்கால் பகுதியில சில வால்கள் இருக்கும். ரத்தம் கீழே இறங்கி திருப்பி மேல போகும்போது ப்ரெஷர் கம்மியாகும்போது திருப்பி கீழே வரக்கூடாதுன்னு பிடிச்சி வச்சுக்கும். பிடிச்சி வச்சுக்கும். அந்த இடத்துலயும் என்ன ஆகும்னா சில கழிவுகள் தேங்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் குறைபடும். இது வந்து முழுக்க முழுக்க பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்ல, எலும்பு வலிமையை, அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கும். டெஸ்டோஸ்டரோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது கார்டிசெப்ஸ். இந்த கார்டிசெப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமயமலை மாதிரி ஒரு உயரமான மலை சிகரங்கள்ல விளையக்கூடிய ஒரு அற்புதமான காளான். இது உடம்பு ஆக்சிஜன் யூட்டிலைசேஷன், அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால என்ன, செல்லுக்கு தேவையான எனர்ஜி உற்பத்தி பண்ணக்கூடியதுக்கு தேவையான, இப்ப அடுப்பு இருக்குன்னு வச்சோங்க, அதுக்கு கேஸ் வேணும். இதே விறகு எடுக்க இருந்ததுன்னா விறகு இருக்கணும், அதுல இருக்கிற கறியெல்லாம் எடுத்து சுத்தமாகணும். அந்த விறகு வந்து ஈரம் இல்லாம நல்ல விறகா இருக்கும். இதே மாதிரி நம்ம செல்லுல இருக்கிற ஏடிபி உற்பத்தி பண்ணோம்னா அதுக்கு நல்ல குவாலிட்டியான ஆக்சிஜன் அந்த செல்லுக்குள்ள தேவையான அளவு வரணும். அது இந்த கார்டிஸ் வந்து அந்த சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். எப்படி பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் ஆக்சிஜன் எடுத்து போகுதுன்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு 30 கிலோ 50 கிலோ தூக்க முடியும் ஜென்ரலா. ஆனா இந்த கார்டிசெப்ஸ் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, இதனால 2 மடங்கு 3 மடங்கு 100 கிலோ 150 கிலோ தூக்கிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு இந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டிங்க அந்த செல்களுக்கு வந்து அதை தூக்கிட்டு போறது. எறும்பெல்லாம் 8 மடங்கு இடையில எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஹிமாலயன் கோல்டுன்னு. கிட்டத்தட்ட கிலோ 10-12 லட்சம் ரூபா, அவ்வளவு ஃப்ரீயான விஷயம். இதுக்கு ஹிமாலயன் டைக்ரான் உண்டு. ஆண்மை சக்தியை பெருக்கி கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், வயதாகும் தன்மையை குறைத்து கொடுக்கும். அடுத்து ஸ்டிவியா ரபோடியானா, இது ஒரு இயற்கையான இனிப்பு பொருள். நம்ம ப்ராடக்ட் எலிக்சர் மிக்ஸ் பண்ண ஒரு இனிப்பும் புளிப்புமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இனிப்புக்கு காரணம் இந்த ஸ்டிவியா ரபோடியானாவும் அதுல உண்டு. வேற சில பழங்கள் இருக்கு, இருந்தாலும் இந்த ஸ்டிவியா ரபோடியானா அதற்கான ஒரு காரணமா இருக்கு. இது பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கும் ரத்த அழுத்தம் கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. இது பல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவுது. அடுத்தது பாசிவ். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை சரியான தூக்கம் இல்லை. அதற்கு காரணம் நாம நம்ம உடம்பு நிறைய கெடுத்துக்கிறோம். மொபைல் நிறைய பாக்குறது, அது மட்டும் இல்ல கண்ட நேரத்துல பாக்குறது, நைட் எல்லாம் பாக்குறது, இந்த ப்ளூ ஸ்கிரீன்ல இருக்கிறது, டிவி பாக்குறது, இதே மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், நாம தூக்கத்தை நாமளே கெடுத்துக்கிறோம். அதனால என்ன ஆகும், மெலட்டோனின் இயற்கையா உற்பத்தி ஆகிறது கம்மியாயிடுது. இந்த பாசிவ் ஃப்ளோரா என்ன சப்போர்ட் பண்ணும்னா, நம்ம மன அழுத்தத்தை குறைத்து, கார்டிசோல்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவை, ஒரு குறிப்பிட்ட அளவு தேவை. அதுக்கு மேல இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கு அப்படியே சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நைட்டு நம்ம தூங்கணும். காலையில தான் கார்டிசால் உற்பத்தி ஆகும். காலையில கார்டிசால் உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் தான் நாம சுறுசுறுப்பா இருக்கணும். ஆனா என்ன செய்யும், நைட்ல நீங்க நிறைய மொபைல் பாக்குறது, அதே மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது கண்ணுக்கு தேவையான ரெஸ்ட் கொடுக்காம இருக்கிறது, உடலுக்கு நரம்பு மண்டலத்தை அமைதியா வச்சுக்காம இருக்கிறது, இதே மாதிரி எல்லாம் நடக்கும்போது என்னாகும், உங்களுக்கு தூக்கம் தடைபடும். இது தூக்கத்தை நல்ல ஒரு டீப் ஸ்லீப், குவாலிட்டியான டீப் ஸ்லீப் கொடுக்கும். இது மட்டும் இல்ல, நரம்பு மண்டலங்களும் மனசையும் நரம்பு மண்டலத்தையும் அமைதிப்படுத்தும். ஹாப்பி ஹார்மோனை இயற்கையா சுரக்க வைக்கும். கவலைகள், மனக்கவலை, மன அழுத்தத்தெல்லாம் கம்மி பண்ணும். நர்வஸ் டென்ஷனை குறைக்கும். இதை தவிர மெனோபாஸ் டயத்துல இந்த ஹார்ட் கிளாஷஸ் எல்லாம் வரும். அவங்களுக்கு மூட் ஸ்விங் நிறைய இருக்கும், கோபம் நிறைய இருக்கும். 40க்கு மேல நாய் குணம்னு சொல்லிடுவாங்க சிம்பிளா. ஆனா அதுக்கு காரணம் என்ன, உங்க உடம்புக்குள்ள அவ்வளவு படுத்தும், உள்ளுக்குள்ள போராட்டம் நிறைய இருக்கும். அதனால என்ன ஆகும், உங்களுக்கு கோபம் நிறைய வரும். இது என்ன செய்யும், அந்த கவலைகள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும். அதனால அவங்க தூக்கம் நல்லா இருக்கும், உள்ள ரிப்பேரிங் ப்ராசஸ் நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த ஹார்ட் ஃபிளாஷஸ் கம்மியாகிறது அதெல்லாமும் ஆகும், மூட் ஸ்விங்லாம் கம்மியாகும். இது வந்து அதனால இத மனைவி சாப்பிட்டாங்கன்னா கணவனுக்கு நல்லது. இல்லைன்னா என்ன ஆகும், அவங்க கால்னு கத்திட்டு இருப்பாங்க. கத்திட்டு இருந்தா கணவனுக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். இதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்து ஜெப்டிகாபான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரேசிலியன் கிரேப், சூப்பர் கிரேப்னு சொல்லுவாங்க. இதுல ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, குறிப்பா விட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தி. இது கேன்சரை எதிர்க்கும் பண்புகள் நிறைய இருக்கு. செல்களை, உடல் செல்களை பாதுகாக்குது. குறிப்பா எப்படின்னா, அந்த அடுப்பு கதை சொன்னாலங்க, இந்த கறி அடுப்புலாம் முன்னாடி பண்ணுவாங்க, இந்த விறகு அடுப்பு சமைச்ச உடனே வீட்டுல என்ன செய்வாங்க, எங்க வீட்டுல சின்ன வயசுல பார்த்திருக்கேன், அதை ஒரு சாணி போட்டு அதை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு சாணி போட்டு முழுகி ஃபுல்லா கிளீன் பண்ணுவாங்க. கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்பி அடுத்த நாள் வந்து நல்லா காஞ்ச விறகு வச்சு அதுல 2 வெரைட்டி வச்சு ஒரு கற்பூரத்தை போட்டு ஏதோ கொளுத்துவாங்க. அப்ப அந்த செல்லு எவ்வளவுக்கு சுத்தமா இருக்கும், அந்த ஏடிபி உருவாக்குற மைட்டோகாண்ட்ரியாங்கிற அடுப்பை
எவ்வளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு எனர்ஜியா இருக்க முடியும். இது சுத்தம் பண்ற வேலையை செய்யும். அதே மாதிரி கட் ஹெல்த்னு சொல்லக்கூடிய குடல், சிறுகுடல், பெருகுடல் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ற வேலை. அதுல இருக்கிற ப்ரோபயாட்டிக், ப்ரீபயாட்டிக்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஆரோக்கியமா வளர்றதுக்கு இதுக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணும். இன்ஃப்ளமேஷன்ஸ், அதாவது உடல்ல அழற்சிகள், வீக்கங்கள், இதெல்லாம் கம்மி பண்ணும். அதனால நாள்பட்ட மூட்டு வலி எல்லாம் இருந்ததுன்னா உடனடியாக சரியாகும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அளவை சமன்படுத்துறதுனால கார்டியோவாஸ்குலர், அதாவது குறிப்பா இதய ஆரோக்கியத்துக்கு, ரத்த ஓட்ட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. பிளிகியா, இந்த புளிப்பு சுவைக்கு நம்ம இதில் சாப்பிடும்போது ஒரு சின்னதாக ஒரு புளிப்பு சுவை பார்ப்பீங்க. அந்த புளிப்பு சுவைக்கு காரணம் பிளிகியா. இது மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஆற்றல் வந்து நிலைத்தன்மையோட இருக்கும். இதுல இருக்கிற ஃபைபர் என்ன செய்யும்னா சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும். இதுல இருக்கிற புரதம், ஃபைபர் இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். கால்சியம் வந்து எலும்பு வலிமை அதிகரிக்கும். பாஸ்பரஸ் செல்லுலார் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இரும்பு சத்தை அனிமிக் கண்டிஷன்ஸை கம்மி பண்ணும். இதே மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கும். இது 12 சேர்ந்து சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒண்ணு சேர்ந்தா 2, 2 1 சேர்ந்தா 3. ஆனா என்ன 2 × 3 6, 6 × 4 24. அப்படி மல்டிப்ளிகேஷன் ஆகி ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இது அதுக்கும் மேல பல மடங்கு சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். மற்ற நிறுவனம் இருக்கு, இங்க ஸ்டெம் செல்லும் இதே மாதிரி சக்தி வாய்ந்த மூலிகைகள் எல்லாம் இருக்கிறதுனால இதோட ரிசல்ட் நிறைய பார்க்குறோம். எல்லா விதமான ஆரோக்கிய பிரச்சனைகள்ல இருந்தும் நிறைய பேர் பில்ல வரத பார்க்குறோம். நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் அதுல நிறைய இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்குறோம். பிபி சுகர்லாம் நார்மல் ஆகிறத பார்க்குறோம். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் நல்லா இருக்கிறத பார்க்குறோம். சம்பந்தமான இஷ்யூஸ் இருந்ததுன்னா சரியாகிறத பார்க்குறோம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சரியில்லாம குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை உருவாகிறத பார்க்கணும். இது என்ன செய்யலாம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, தெரிஞ்ச உறவினர்களுக்கு, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்ம சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு மனநிலையில ஒரு முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா இது நமக்கு வியாபாரமா மாறுது. இப்ப இந்த வியாபாரத்துக்கான என்ன விஷயம், இப்ப வியாபாரம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய முதலீடு பண்ணணும், ரிஸ்க் அதிகம் அப்படின்ட்டு. படத்துல வரும் ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஆனா ஒரு வியாபாரம் பண்றோம் அப்படின்னா அந்த ரிஸ்க் ஒருத்தரால எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது. நிறைய முதலீடு போட்டா அந்த பணம் அவங்களுக்கு திரும்பி வருமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க நாம என்ன செய்யறோம், ரொம்ப சின்னதா ஒரு விஷயம் செய்யறதுக்கு சொல்லி தரப்போம். ஆனா நீங்க செய்யற செயல் சின்னதா இருக்கும், ஆனா பெருசா யோசிக்கணும். பெருசா என்ன யோசிக்கணுங்க, உங்க ஆசைகள் கனவுகள் என்ன. நாளைக்கு ஒரு படம் பார்க்கணும், என்னோட செருப்பு பிஞ்சு போச்சு அதை மாத்தணும், வண்டி டயர் தேஞ்சு போச்சு, இந்த மழையெல்லாம் வருது பாருங்க ஸ்கிட் ஆகி விழுந்துடும், இந்த டயரை மாத்தணும். கரெக்டா? இதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. இந்த வண்டி நிறைய உழைச்சிச்சுப்பா, நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிடுச்சுப்பா, அதனால என்ன செய்யணும், அடுத்தது ஒரு புல்லட் வாங்கணும்ப்பா. செப்பல் தேஞ்சு போச்சு, அதனால இந்த நைக் இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி ஒரு நல்ல ஷூவா, காஸ்ட்லி ஷூவா வாங்கணும், ஷூவா வாங்கணும். நடிகர்கள்லாம் மட்டும் சினிமாவில் போகும்போது விதவிதமா ஷூ சூப்பரா போட்டிருக்காங்க, அதே மாதிரி நானும் வாங்கணும்ப்பா. பெருசா யோசிக்கணும். அதுக்கு என்ன செய்யணுங்க, ரொம்ப பெருசா சம்பாதிக்கணும் அவ்வளவுதான். நாம என்ன செய்யறோம், அதுக்கு பதிலா செலவை கட்டுப்படுத்துற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம வட்டத்தை அப்படி குறுக்கிட்டே போறோமே தவிர சம்பாதிக்கிறது பெருசு பண்றது, பெருசு பண்ண பெருசு பண்ண பெருசு பண்ண பெருசு பண்றதுன்னு சம்பாதிக்கிறது பெருசு பண்ணாம நாம யோசிக்கிறது சிறுசாக்கிட்ட போறோம். போய் ஒரு ட்ரெஸ் வாங்குற இடத்துல ஒய்ஃப் வந்து பட்டுப்புடவை கேட்கறாங்க, ஆனா இவர் என்ன பட்டுப்புடவை மாதிரி ஒரு புடவை வாங்கி கொடுக்குறாரு. காரணம் என்னங்க, நம்ம சம்பாதிக்கிறது பெருசா செஞ்சு சின்னதா சம்பாதிக்கணும். பெருசா செஞ்சுங்கிறது என்னங்க, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு சின்னதா சம்பாதிக்கிறோம். அப்ப சின்னதா செஞ்சுட்டு பெருசா சம்பாதிக்கிறது பெட்டரா, பெருசா செஞ்சுட்டு சின்னதா சம்பாதிக்கிறது பெட்டரா, எது பெட்டர் நீங்களே சொல்லுங்க. அப்படியே கமெண்ட்ல போடுங்க, எது பெட்டர் அப்படிங்கிறது போடுங்க. ஸ்மால், அதாவது செய்யறது ஸ்மாலா பிக்கா. நீங்க சின்னதா செய்யணும்னா ஸ்மால் போடுங்க, இல்ல பெரிய பெரிய வேலை செய்யணும் அப்படின்னா பிக்கு போடுங்க. பெரிய வேலை என்ன, 100 மூட்டை 100 கிலோ மூட்டையை தூக்கிட்டு போய் ஏத்துறது. அதே மாதிரி பெரிய வேலை செய்யணுமா, பெருசு பெருசா வேலை செய்யணுமா, ஸ்மால் செய்யணுமா. சுதாகர் சார் வாழ்த்துக்கள், டூ ஸ்மால், வெரி குட். அப்ப இந்த ஸ்மால் செய்யறது எப்படி, இந்த ஸ்மால்ல இருந்து நம்ம எப்படி நம்ம மைண்டை வந்து பெருசா யோசிக்கிறது அப்படிங்கிறது, பெருசா சம்பாதிக்கிறது, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் இதே மாதிரி நம்மளால முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன் பெரும்பாலான மக்கள் சாதாரண வாழ்க்கையிலேயே வாழ்றாங்க. இந்த யானைக்கு எவ்வளவு தெம்பு இருக்குங்க,
அதை என்ன செய்வாங்க, ஒரு கயத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ள அவ்வளவு இருக்கு. நம்மள மாதிரி இருக்கிற ஒரு நபர் தானே 5 கோடி 10 கோடி 50 கோடி 100 கோடி 500 1000 கோடின்னு சம்பாதிக்கிறாங்க. ஆனா நாம ஏன் சம்பாதிக்கல? நம்மள ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டாங்க. ஐயா, மாசம் ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் வந்துட்டு அந்தந்த மாசத்துக்கு தேவையானது மட்டும் சம்பாதி போதும் அப்படின்னு நம்மள மைண்ட் வச்சுட்டாங்க. இது என்னங்க? இது எப்படி சாத்தியமாச்சு? இவ்வளவு பெரிய யானையை ஒரு சின்ன கயத்தால் எப்படி கட்டி வைக்க முடியுது அப்படின்னா, ஒரு யானை குட்டியா இருக்கும்போது என்ன செய்வாங்க, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கயத்தால கட்டுவாங்க. இல்ல ஒரு சங்கிலியை போட்டு கட்டி வைப்பாங்க. அது வெளில வரத்துக்கு முயற்சி பண்ணும். காலை உதைச்சு உதைச்சு பார்க்கும். கால் வெளியே வந்துடும். அதுக்கு சின்ன வயசுல தெரியாது. ஏய், இந்த சங்கிலி என்னடா செய்யும் அப்படின்னு சொல்லி உதைக்கும். ஆனா என்ன செய்வாங்க, அது பெரிய தூண்ல போட்டு பெரிய தடிமனான சங்கிலி, அதோட வயசுக்கு முடியாத அளவுக்கு ஒரு சங்கிலியில போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அது ட்ரை பண்ணி பார்த்து கால் வலி கண்டு அது ஒரு மைண்ட் செட் வந்துடும். அப்பா, இந்த காலை கட்டி போட்டிருக்காங்க, இந்த காலை நம்மளால நகர்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை கட்டி வச்சிருக்கிறது யாராவது பாருங்களேன். அது மத்த 3 காலையும் பெருசா ஆட்டும். இந்த கட்டி வச்சிருக்கிற காலு அப்படியே ஃபார்மா இருக்கும். அது ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப மிதமான மூமெண்ட்ஸ் தான் அது இருக்கும். ரொம்ப மைல்டா தான் அது மூமெண்ட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, அது மைண்ட்ல கட்டி வச்சுட்டாங்க. இதை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அது பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன, ஒரு கயத்தை போட்டு நாய்க்குட்டியை கட்டுற மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப நாமளும் அந்த யானை நினைக்கிற மாதிரி, என்னால இந்த கயிறை வச்சுக்கிட்டு போக முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி, எனக்கு மாசம் ஆச்சுன்னா ஒரு 25,000 30,000 சம்பாதிச்சுட்டு இருக்கேன்ப்பா, அதுல இருந்து என்னால வெளில போக முடியாது, என்னால லட்சம் லட்சமா சம்பாதிக்க முடியாது. இப்படி லட்சம் லட்சமா சம்பாதிக்கணும் கெட்ட வழியில தான் சம்பாதிக்கிறாங்க, நானும் கெட்ட வழி போறதுக்கு தயாரா இல்ல இப்படின்னு அதுக்கு ஒரு சால்ஜா பேர சொல்லிக்கிறது. இதே மாதிரி என்னால முடியாது அப்படின்னு. ஆனா என்ன அப்படின்னா, சின்ன வயசுல நம்ம கனவு கண்டோம், பைலட் ஆகணும், அந்த நட்சத்திரத்துக்கு நாம் போகணும். எப்படிங்க, இந்த நட்சத்திரம் பறந்து போகணும் அப்படின்ட்டு கனவு காணுவோம். அதே மாதிரி கனவு கண்டதுனாலதான் ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க, வண்டியை கண்டுபிடிச்சாங்க. இதே மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் எப்ப நடந்ததுங்க, கனவுல அவங்க கண்டதுனால. இதே மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சதுனால. நீங்க போய் பாருங்க, எங்கேயாவது ஒரு மிகப்பெரிய பில்டிங் இருக்குன்னு உங்க ஊர்லயோ உங்க டிஸ்ட்ரிக்ட்லயோ இருக்கிற மிகப்பெரிய பில்டிங், அது கோயிலா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம், இல்ல ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் பில்டிங்கா இருக்கலாம், இல்ல பெரிய பில்டிங்கா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் பெருசா இருக்கிற ஒரு விஷயத்த போய் பாருங்களேன். அது எப்படி சாத்தியம்னு யோசிங்களேன். ஆனா அது எப்படி சாத்தியமாச்சுன்னா, யாரோ ஒரு மைண்ட் இதே மாதிரி கட்ட முடியும்னு வடிவமைச்சிருப்பாங்கல்ல, ஒரு ஆர்கிடெக்ட் ஒருத்தர் வடிவமைச்சிருப்பாருல்ல, அவர் ஃபர்ஸ்ட் அவரோட மைண்ட்ல பார்த்தாரு, இதே மாதிரி கட்ட முடியும் அப்படின்னு நம்பினார். அதனாலதான் அந்த டிராயிங் போட்டு கொடுத்தாரு. அந்த டிராயிங் போட்டு கொடுத்தத அந்த வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்து கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளாலையும் என்ன செய்யறோம், ஒரு சின்ன வீடு. சின்ன வீடுன்னா நீங்க ஏதாவது வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க, அதெல்லாம் ப்ரமோட் பண்ணல. சின்னதா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வீடு, ஒரு சின்னதா ஒரு 2 வீலர். இதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம், நல்ல வேலை கிடைச்சா போதும், மாத சம்பளம் வந்தா போதும், இஎம்ஐ மாசம் மாசம் கட்டினா போதும் அப்படின்னு கடன்காரனாவே இருந்தா போதும், ரிட்டையர்மெண்ட் வரையும் ஏதோ ஒன்று அப்படியே வாழ்ந்து போயிடும்ப்பா. அதுக்கப்புறம் ஏதோ பையன் வீட்டுல பொண்ணு வீட்டுல ஏதோ நம்ம அப்படியே டைம் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. பையன் வந்து நம்ம மேல பாசமா இருப்பாரு, அப்பா 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 அப்பா, அம்மா 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 அப்படிம்பாரு. அங்கிருந்து அவருக்கு ஒரு பார்ட்னர் வருவாங்க. அந்த பார்ட்னர் என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஆப்பு வச்சிருவாங்க. என்ன, அந்த நேரத்துல பார்ட்னர் சொல்றதையும் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆகும். அப்ப நாம நினைப்போம், நாம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம், ஆனா லைஃப் வந்து வேற விதமா ப்ரோக்ராம் பண்ணும். கரெக்டுங்களா? இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நாம எப்படி மாறி வேற ப்ரோக்ராம் பண்றது? சின்ன வயசுல என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களோட கனவு என்னவா இருந்தது? இப்ப அந்த கனவை நீங்க நிஜமாவே அடைஞ்சிட்டீங்களா, இல்ல அந்த கனவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கேட்டு பாருங்க. 99 பதில் இல்லை அப்படிங்கிறது தான். அந்த கனவு வாழ்க்கையை யாரும் வாழல. ஏன்னா இப்ப அந்த கனவு காண்றதையும் விட்டோம், கனவு காண்றதை மறந்துட்டோம், கனவு கண்டதையும் மறந்துட்டோம். இப்ப கைக்கும் வாய்க்கும் ஏதோ ஒரு சர்வைவல் மோடில் இருக்கும். இதுல சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், யாரு வலிமையா இருக்கணும், யார் வந்து சாமர்த்தியா இருக்கணும், அவன்தான்ப்பா வாழ்வான், நாமெல்லாம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்ப்பா அப்படின்றலாம் வேற நம்மள நிறைய மைண்டை வந்து மாத்திட்டோம். முன்ன இருந்த மாதிரி இல்ல. இப்ப நமக்கு ஆசையெல்லாம் என்ன இருக்கு, ரொம்ப பெருசு ஆசை. ஒரு பைக் வாங்குறதுங்கிறது பெரிய கனவா இருக்கு, ஒரு வீடு வாங்கணும் கனவா இருக்கு, குழந்தைய நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் கனவா இருக்கு. இதெல்லாம் நல்ல கனவுனா கண்டிப்பா நல்ல கனவு தான். ஆனா நம்ம கனவு சின்ன சின்ன கனவாவே
கனவாவே இருந்து போயிடுது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து வாடகை வீட்டுல இருக்காங்க. 195% மக்கள் வாடகை வீட்டுல இருக்காங்க. சில பேர் வந்து ஓன் ஹவுஸ்ல இருக்காங்க. ஆனா அந்த ஓன் ஹவுஸ்ல இருக்கிற நிறைய பேர் ஓன் ஹவுஸா இருக்கிறது இல்ல, லோன் ஹவுஸா இருக்கு. என்னங்க? லோன் ஹவுஸ். அது அவங்களது இல்ல. அவங்களது வந்து ஒரு 2 சவர் அவங்களுக்கு சொந்தமா இருக்கும். இல்ல ஒரு ரூம் சொந்தமா இருக்கும். மீதி 2 ரூமு, மீதி 3 சவர்லாம் கீழே இருக்கிற சவரும், மேல இருக்கிற சவரும், சைட்ல இருக்கிற சவரு, 3 பக்கம் சவரு பேங்க்குக்கு சொந்தம். இவங்களுக்கு அந்த இடது பக்கம் ஒரு சவர் மட்டும்தான் சொந்தமா இருக்கும். இதே மாதிரி ஓன் ஹவுஸ் இல்லாம லோன் ஹவுஸ்ல இருக்காங்க. இது இதுதான் உங்களோட பொட்டன்ஷியலா? இதுதான் உங்களோட முழு திறனா? கண்டிப்பா கிடையாது. உங்களால முடியும் நினைச்சா முடியும். என்னால முடியும் அப்படின்னு நினைச்சா முடியும். என்னால முடியுமா? முடியும். அது எப்படி செய்யணும்? நீங்க சம்பளம் வாங்க பிறந்தவங்களா, இல்ல சம்பளம் கொடுக்கறதுக்காக பிறந்தவங்களா? சம்பளம் கொடுக்கும் நிலைக்கு வளர பிறந்தவங்களா அப்படின்னா, நம்ம வாங்க பிறந்தவரா இருக்கலாம். ஆனா அத ஒரு அனுபவத்துல அடுத்து சம்பளம் கொடுக்குற நபரா நம்ம வளரணும். ஆனா இன்னைக்கு என்ன, போதும் அப்படின்னு வரும். இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கடவுளை ஒரு ராஜா பார்த்துட்டார். ராஜா பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, ஆனந்தம் தாங்க முடியல. கடவுளே, உங்க கண்டது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, இப்படி புல்லரிக்குது, புலகாங்கிதமா இருக்கு. எங்க நாட்டு மக்களுக்கு எல்லாமும் யான் பெற்ற இன்பம் பெருகை வைகம் கொடுக்கணும். அதனால என்ன செய்யுங்க, எங்க மக்கள் எல்லாருக்குமே காட்சி கொடுங்களேன் அப்படிம்பாங்க. சரிப்பா, ஓகே, நீ என்ன செய்யற, நாளைக்கு காலையில அது அந்த மலை தெரியுதுல, அந்த மலை உச்சிக்கு வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இவர் கூப்பிடுறாரு, ராணியை கூப்பிடுறாரு, மந்திரிகளை கூப்பிடுறாரு, மக்கள் எல்லாம் கூப்பிடுறாரு, வாங்க 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 அப்படின்னு போறாங்க. அப்ப போகும்போது வழியில எதுக்கா கடவுளை பார்க்கணும், உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க கொடுப்பாரு அப்படிங்கிறாரு. சரின்னு போறாங்க. போகும்போது ஃபர்ஸ்ட் ரோட்ல கொஞ்சம் சில்லற காசு எல்லாம் நிறைய கிடக்குது. அதை பார்த்தோன்னே இந்த காசுக்கு தானேப்பா நான் கடவுளை பார்க்கணும்னு அப்படின்னு எல்லாத்தையும் அள்ளிட்டு நிறைய பேர் அங்கிருந்து போயிடுறாங்க. சரி அப்படின்ட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த மலையில ஏற ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வெள்ளி காயின்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஆஹா, நான் லைஃப்ல செட்டில்ப்பா அப்படின்ட்டு அவங்க மனத்திட்டத்துக்கு நேர கொஞ்சம் வெள்ளி காசுகளை நிறைய பேர் பொறுக்கிட்டு அது போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த லெவல் தங்க காசுகள்லாம் கிடைக்குது. அதை பார்த்து நிறைய அந்த மந்திரிகள் கொஞ்சம் பெரியவங்களாம், அப்பா தங்க காசு கிடைச்சிச்சு, இவ்வளவு கிடைச்சு, இதை நான் தூக்கிட்டு போறதே முடியாது அப்படின்னு மூட்டை கட்டி தூக்கிட்டு போறாங்க கீழே. ஆனா இப்ப மேல இவரு, ராணி, இன்னும் 2 முக்கிய ஒரு ஹை அபிஷியல், அதே மாதிரி ஒரு 2-3 முக்கியமான மந்திரிகள் அவங்க எல்லாம் தான் வராங்க. மேல போனோடனே அங்க என்னன்னா நவரத்னங்கள் கொட்டி கிடக்கு. அதை பார்த்த உடனே அந்த மந்திரிகள்லாம் எடுத்துட்டு போறாங்க. ராணி மட்டும் கொஞ்சம் கூட அப்படியே வராங்க. அப்படியே தயங்கி 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 வராங்க. சரி, கணவர் போறாரு, ராஜா போறாரு, போவோம் அப்படின்ட்டு மேல இன்னும் கொஞ்சம் ஏறினோடனே நல்ல விதவிதமான நகைகள்லாம் கிடைக்குது. கீழே இருக்கு. ராணி சொன்னாங்க, எனக்கு இது போதும், நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தூக்கிட்டு கீழே இறங்கிறாங்க. திருப்பி ராஜா மட்டும் மேல போறாரு. என் முக்தி கொடுக்குற விஷயத்த நான் மக்கள்கிட்ட சொல்றேன், ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. அவர் கடவுள் சொல்றாரு, அதுதான் அவங்களோட இயல்பு, அவங்களோட மைண்ட் செட் அவ்வளவுதான். சில பேர் என்ன செய்வாங்க, எனக்கு டெய்லி ஒரு 500 ரூபா வந்தா போதும் அப்படின்னு டெய்லி வேலைக்கு போவாங்க. சில பேர் என்ன, எனக்கு வாரம் ஒரு 5000 வந்ததுன்னா போதுன்ட்டு வார கூலிக்கு போவாங்க. சில பேர் மாசம் எனக்கு 30,000 போதும், 50,000 போதும், 1,00,000 போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் எனக்கு ஆனம் 12 lakhs, எனக்கு per annum 20 lakhs அப்படிங்கிற மாதிரி அந்த பேக்கேஜ் போதும் அப்படின்ட்டு அவங்க இருப்பாங்க. சில பேர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா, நான் ஒரு தொழில் பண்றேன்ப்பா, எனக்கு வருஷத்துக்கு ஒரு 30-40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா சம்பாதிப்பேன்ப்பா அப்படின்னு ஒரு சிறு தொழில் ஏதோ தொழில் செய்வாங்க. நான் சம்பாதிக்கணும், என் குழந்தைங்களும் சேர்த்து சம்பாதிக்கணும், அடுத்த பேர குழந்தைங்க வந்தாலும் சேர்த்து சம்பாதிக்கணும், அந்த அளவுக்கு பெருசா சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க பெருசா இங்க இல்லை. அப்ப நீங்க எந்த லெவல்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? சின்னதா செய்யணும். ஒரு ஃபார்முலா, சக்சஸ் ஃபார்முலா. சின்ன விஷயத்த செய்யணும், அதுல பெரிய வெற்றி வரும். பெரிய பெரிய வெற்றி வந்து பெரிய பெரிய செயல்கள் செய்யறதுனால வருதில்ல, சின்ன சின்ன செயல்களை தொடர்ந்து செய்வதனாலதான் வருது. இதுக்கு என்ன உதாரணம்? இப்ப இந்த பிசினஸ் எலிக்சர் மிக்ஸ எப்படி பிசினஸ் செய்யணும்னா, ஒரு ஃபோன் கால், ஒரு மீட்டிங், ஒரு கஸ்டமர் கூப்பிட்டு வந்து உருவாக்குறது, அந்த கஸ்டமர் தேர்ந்து ஒரு ரெஃபரலை கிரியேட் பண்றது, அது மூலமா ஒரு டீமை கிரியேட் பண்றது. அப்படின்னா அவங்க அந்த ஒரு கஸ்டமர் மூலமா 100 கஸ்டமரை நம்ம எடுத்துட்டு வர முடியும். அந்த 100 கஸ்டமர் மூலமா ஒரு 1000 கஸ்டமரை கூட நம்ம எடுத்துட்டு வர முடியும். அது மூலமா என்ன, ஒரு க்ரோயிங் ஆர்கனைசேஷனை உருவாக்க முடியும்.
அதே மாதிரி சின்னதா செஞ்சு செய்யலாம். இதுக்கு என்ன செய்யலாங்க? தினசரி ஒரு 30 நிமிடம் நீங்க ஒதுக்கி பாருங்களேன். பெருசாலாம் இல்லை, சின்ன சின்ன வேலை. டெய்லி 30 நிமிஷம் சீரியஸா இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒதுக்கி பாருங்களேன். 365 நாள் இன்ட்டு 30 மணி நேரம் அப்படிங்கும்போது என்ன ஆகும்? இந்த டெய்லி 1% ஒரு புத்தகம் இருக்கு, முடிஞ்சதுன்னா படிங்க. உங்களுக்கு புத்தகம் படிக்க முடியாதுன்னா ஆடியோ புக்கா யூடியூப்ல எல்லாம் இருக்கு. டெய்லி 1% முன்னேற்றம் அப்படி மட்டும் போட்டு சர்ச் பண்ணி பாருங்களேன். டெய்லி 1% அப்படின்னா கிட்டத்தட்ட 37 மடங்கு வளர்ச்சி 365 நாள்ல இருக்கும். இதுல ஒரே நாள்ல நாம கோடீஸ்வரர் ஆகணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன முன்னேற்றத்தின் மூலமா பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியும். சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ், அதை தொடர்ந்து செய்யறது, அதை டூப்ளிகேஷன் பண்றது, அது மூலமா ஒரு மேசிவ் க்ரோத் கிரியேட் பண்றது. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பிசினஸ் பார்க்க போறோம். ஆனா இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த வெற்றி ஏன் பெறல அப்படின்னா, அவங்க பெரிய ரிசல்ட் வேணும்னு பாக்குறாங்க, ஆனா சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னு என்ன, ஒரு ஃபோன் பண்ணி, அப்பா இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு 8:30 மணிக்கு, யோகி சார் ஒருத்தர் எடுக்கிறாரு, அவர் சும்மா நிறைய கதையெல்லாம் சொல்லுவாருப்பா, சும்மா ஒரு மணி நேரம் வந்து உட்காந்து பாரு, அது என்னன்னு பார்த்துட்டு உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் இந்த ஒரு ஏதோ ப்ராஜெக்ட் சொல்றாங்கப்பா, அது நல்லா இருக்குமா, எனக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து ஒரு சஜஸ்ட் சொல்ல. எனக்கு வந்து சரியான உதவி செய்யக்கூடிய நபர் நீ தான், நீ வந்து எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லேன்ப்பா அப்படின்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சேகர் சார் அப்படிதான் சொல்லுவார். எனக்கு நீங்க சொன்னா கரெக்டா இருக்குண்ணே, நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னு, நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா சொல்லுவீங்கன்னு, உங்களுக்கு தான் இதுல நல்ல நாலேஜ் இருக்கு, நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும், வந்து பாருங்க அப்படின்னா, எனக்காக இல்லைனாலும் அவருக்காக வந்து பார்த்ததுதான் இது. அப்ப என்ன சொன்னது அவரு, அவருக்காக சொல்லாம எனக்காக சொல்லாம அவருக்காக சொல்லி பார்க்கும்போது, நான் கவனமா பார்த்து கவனமா கேட்டா இது நல்லா இருக்கேன், நம்ம செய்யலாமே அப்படின்றது தான் இது. இந்த நேரத்தை நம்முடைய காப்பீடர் சேகர் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, ஒருத்தரை இன்வைட் பண்றது, இந்த மீட்டிங் வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, இல்ல நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு மீட்டிங்க்கு இன்வைட் பண்ண மாட்டாங்க. இன்னும் நிறைய பேர் என்னன்னா, பார்க்க சொல்லிடுவாங்க, கேட்க சொல்லிடுவாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் விட நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 80ல இருந்து 100 பேர் ஆவரேஜா இந்த பிசினஸ் செமினார் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ராடக்ட் செமினார் ஒரு 100ல இருந்து 150 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நிறைய பேர் இந்த லேர்னிங் ப்ராசஸ்க்கு வரமாட்டேங்கிறாங்க. அதனால அவங்க வளர்ச்சி கம்மியா இருக்கு. எவர் ஒருவர் தொடர்ந்து இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்க பெரிய வளர்ச்சி அடையாங்க. இப்ப இங்க இருக்கிற நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நான் எடுக்கிற நாள் வாரத்துல 2 நாள் மீட்டிங் எடுக்கிறேன். ஆனா மீதம் உள்ள நாட்களில் மேக்சிமம் நான் சென்னையில இருந்தா, இல்ல அப்பாயின்மெண்ட்ஸ்ல இல்லாம, பேஷன்ஸோட அப்பாயின்மெண்ட் இல்லாம, நான் வெளியூர் பயணத்துல இல்லாம, இங்க நான் லோக்கல்ல இருந்தேன், ஒவ்வொரு நாளுமே தவறாம யார் எடுத்தாலும் அட்டன் பண்ணுவேன். அப்படின்னா இங்க எல்லாருமே புதுசு புதுசா கருத்துக்களை சொல்லி தராங்க. இது லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு கிடையாது, தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. ரிசல்ட் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க, யூஸே பண்ணி பார்க்காம. அதே மாதிரி ஒரு டாக்டர், மருத்துவர் ஒருத்தர் கூப்பிட்டார் என்னோட யூடியூப் இதுல ஒரு வீடியோல கமெண்ட் போட்டார். அவர் ஒரு அக்குபங்சர் மருத்துவர், என்னன்னா ரிசல்ட்டே இல்லைன்னு போட்டார். அதுல அவரோட கான்டாக்ட் எதுவும் இல்லை. பார்த்தா அவரோட சேனல் ஒண்ணு இருக்கு, அதுக்கு போய் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் நீங்க நெகட்டிவ் கமெண்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க, நன்றி, என்ன பிரச்சனைக்காக நீங்க எடுத்தீங்க, எதனால எடுத்தீங்க, எதனால ரிசல்ட் இல்லை அப்படின்னு கேட்டேன். சார் ஒருத்தர் சொன்னாருங்க சார், ஆனா நான் வாங்கலாம் இல்லைங்க சார், இப்படிதாங்க சார் எல்லாரும் சொல்லுவாங்க, ரிசல்ட் இருக்காதுங்க சார் அப்படின்னு. நீங்க யூஸ் பண்ணாமலே தான் ரிசல்ட் அந்த இதை போட்டீங்களாங்க சார் கமெண்ட் அப்படின்னா, ஒத்துக்கிறாராமான்ட்டு. அப்ப இதை முயற்சி பண்ணி பார்க்கணும். அதையும் தொடர்ந்து நாம என்ன சொல்றோம், 3ல இருந்து 4 மாதங்கள் இந்த எலிக்சர் மிக்ஸை எடுத்தா உங்க வாழ்க்கையில ஆரோக்கியத்துல மிகப்பெரிய மாற்றம் வரும். அதை எல்லாருமே முயற்சி பண்ணி பார்க்கணும். அடுத்தது, எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ் என்ன? ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது என்ன பிரச்சனையா இருக்குங்க? நிறைய காசு வேணும். எதுக்குங்க? ஃபேக்டரி கட்டணும், பிசினஸ் பெருசா பண்ணணும், ஆட்கள் நிறைய வேணும், அதை உருவாக்குறதுக்கு சயின்டிஸ்ட் மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வச்சிருக்கணும், ரிசர்ச் செய்யணும், அதுக்கு லேப் இருக்கணும், ப்ராடக்டை உருவாக்கணும், புதுசா நல்ல ப்ராடக்டை உருவாக்கணும், அதை மார்க்கெட்டிங் எடுத்துட்டு போகணும், அதுக்கு ஒரு டீம் செட் பண்ணணும், அதுக்கு வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும், ஜிஎஸ்டி வாங்கணும், அதுக்கு உண்டான லைசன்ஸ் வாங்கணும், ஒரு மெயினான இடத்துல ஒரு ஷோரூம் பண்ணணும், இந்த மாதிரி எத்தனையோ இருக்குல்லங்க. ஆனா இங்க அதெல்லாம் இல்லை. இது எல்லாத்தையுமே கம்பெனி பார்த்துக்கணும். நீங்க
என்ன செய்யணும்? சின்ன சின்ன செயல்களை தொடர்ந்து செய்யறது மட்டும்தான். கால் பண்ணி பேசுறது, மீட்டிங் இன்வைட் பண்றது, மீட்டிங் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல என்ன பிடிச்ச விஷயம் சார், என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்கறது, நம்ம சின்ன விஷயங்கள் மட்டும் தொடர்ந்து செய்யும்போது வணிக வளர்ச்சி அடையும். நீங்க என்ன செய்யணும்னா, நம்ம எல்லாருமே எம்ப்ளாயி மைண்ட் செட்ல இருக்கும். எவ்வளவு செய்யலாம், எத்தனை மணி நேரம் வேலை செய்யலாம், எப்படி ஓபி அடிக்கலாம், ஒன் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் ஓபி அடிக்கணும், சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் எடுத்துக்கணும், டீ குடிச்சிட்டு வரேன் சார் அப்படின்ட்டு போயிட்டு கொஞ்சம் செய்யறது அப்படியே தவிர்த்துக்கிறது. இதே மாதிரி அந்த மைண்ட் செட்ல இருக்கும். ஆனா ஓனர் மைண்ட் செட்ல இருக்கும். நீங்க வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, ஓனர் மைண்ட் செட்ல இருங்களேன். இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம், எத்தனை பேருக்கு வேல்யூ கொடுக்க முடியும் அப்படிங்கறது பாருங்க. ப்ராடக்ட் கொடுக்கறது இல்ல, நீங்க வேல்யூ கொடுக்கணும், ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், அதெல்லாம் பார்ப்போம். ஒரு லீடரா நீங்க என்ன செய்யலாம், என்ன மாதிரி எத்தனை பேரை லீடரை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதான் பார்க்கறதுதான் மிகப்பெரிய வளர்ச்சி. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய முடிவு வேணும்னா சின்னதா செய்யணும், பெருசா யோசிக்கணும், தொடர்ந்து செய்யணும், பலருக்கு உதவி செய்யணும், ஒரு பெரிய வாழ்க்கையை உருவாக்கணும். இதுதான் இன்னைக்கு உங்களோட முடிவா இருக்கும். இந்த உதவி செய்ய போறது என்ன அப்படின்னா எலிக்சர் மிக்ஸ். எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பெரிய வருமானம், சின்ன கல்லு பெத்த லாபம் சொல்ற மாதிரி ஒரு சின்ன ப்ராடக்ட் பெரிய லாபம் தரக்கூடியது. இது எப்படின்னு பார்ப்போம். என்னுடைய பேர் முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களுக்கு மேல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் ரன் பண்ணிட்டு, என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மெடிசினல் ஃபேமிலி. அந்த பரம்பரையில வந்ததுனால இதுல எனக்கு ஆர்வம் அதிகம். கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இடங்களா ஆரோக்கியம் சம்பந்தமான துறைகள்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். வேற வேற துறைகள்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட எய்ம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ 10 கோடி நபர்களுக்காவது ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு உதவியா இருந்தது. என்னோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது லைஃப்ல கண்டுபிடிச்சேன். நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் ஸ்பெஷல்? இப்ப மார்க்கெட்ல எத்தனையோ இருக்கு, நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட் இருக்கு. அதுல ஏன் நான் இந்த எலிக்சர் மிக்ஸை ஸ்பெஷலா பாக்குறேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கும் அது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு, நிறைய ஆர்ஒய் பேஸ்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் இருக்கு. இது முழுக்க முழுக்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு. கிட்டத்தட்ட 15வது வருடத்துல இது அடியெடுத்து நடந்துட்டு இருக்கு. 18 வருடங்களா ஒரு வெற்றிகரமா மார்க்கெட்ல இருக்கு. இதுல இருக்கிற ஃபார்முலா வந்து யூனிக், அதாவது தனித்துவமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கடந்த 15 வருஷமா நிறைய பேர் காப்பி அடிக்க முயன்று தோற்று விட்டாங்க. அப்படி என்ன அப்படின்னா இதுல ஹெர்பல் ஸ்டென்சஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்முலா. ஆயிரக்கணக்கான ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு தீர்வா இருக்கு. இதற்கான டெஸ்டிமோனியெல்லாம் நம்ம நிறைய ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இது இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதோட ரா மெட்டீரியலும் வேற வேற நாடுகள்ல இருந்து நமக்கு வந்தாலும் மேக் இன் இந்தியா ப்ராடக்ட் இந்தியால இருந்து தயாராகுது. இதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேஷனோட இருக்கு. இதுக்கு வியாபாரம் பண்றது நம்ம ஜிஎஸ்டி சர்டிபிகேஷனோட பண்றோம். இதுல வரக்கூடிய வருமானமும் டிடிஎஸ் பிடிக்கப்பட்டு வருது. இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அவங்க எம்ஆர்பி கூட இந்திய ரூபாயில இருக்காது, டாலர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க வர வருமானத்தை வந்து டிடிஎஸ் எல்லாம் பிடித்தம் செய்யாம கூட கொடுக்குற நிறுவனங்கள் இருக்கு. அது வந்து ஒரு எத்திக்கலான பிசினஸ் கிடையாது, லீகல் ஃபார்மாலிட்டிக்குள்ள வராது. இது முழுக்க முழுக்க எவ்வளவு லீகல் ஃபார்மாலிட்டிஸ்குள்ள வர முடியும், எவ்வளவு நம்ம லாங் ரன்னா போறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சரியான வழியில பயணம் செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த நிறுவனம் பயணம் செஞ்சுட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்னா ஒரு அதிகப்படியான ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும். அது என்னங்கிறது பிளான்ல பார்ப்போம். இது ஒரு பைனரி பிளான். இன்னைக்கு மார்க்கெட்ல வேகமா சம்பாதிக்கக்கூடிய பிளான் அப்படின்னா அது கண்டிப்பா பைனரி பிளானா தான் இருக்கும். இன்னைக்கு சன்ஃபிளவர் கான்செப்ட் அதே மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ல இருந்தாலும் எங்க யாரு அதிகமா சம்பாதிக்க முடியும்னா இந்த 2 மேட்ரிக்ஸ்ல சொல்லக்கூடிய பைனரி பிளான்ல நம்ம ப்ராடக்ட்டும் பைனரி பிளான்ல தான் கிடைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல. இதுல இப்ப நிறைய நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா சீலிங் லிமிட்னு வச்சிருவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்கலாம், அல்லது ஒரு வாரத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கலாம், இல்ல 15 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு இவ்வளவு வருமானம் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இல்ல மாதத்திற்கு ஒரு முறை இவ்வளவு சம்பாதிக்கலாம்னு இருக்கும். இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சீலிங் லிமிட் கிடையாது, கட் ஆஃப் கிடையாது. அப்ப உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் இன்னும் சில நிறுவனங்கள் இருக்கு. மாதம் 30ஆம் தேதி ஆச்சுன்னா 0 ஆயிடும். திருப்பியும் 1ஆம் நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கும். எல்லா பரோட்டாவையும் அழிச்சுட்டு, எல்லா கோடையும் அழிச்சுட்டு பரோட்டால இருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி இங்க கிடையாது. பிசினஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதே மாதிரி பேமெண்ட் சில நிறுவனங்கள் எப்படி இருக்குன்னா 15 நாளைக்கு ஒரு ட்ரிப் இருக்கும், வாரத்துக்கு ஒரு ட்ரிப் இருக்கும், மாசத்துக்கு ஒரு ட்ரிப் இருக்கும். ஆனா இங்க கையில காசு வாயில தோசை நம்ம கலக்கெல்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஒரு ரெஃபர் பண்ணினா இமீடியட்டா நமக்கு பேமெண்ட் வந்துடும். பே அவுட், இன்ஸ்டன்ட் பே அவுட். இதுல அதே மாதிரி அன்லிமிட்டெட் இன்கம் ஃப்ரம் ஆல் லெவல். இந்த லெவல் வரைக்கும் தான் வருமான வரம்பு அப்படிங்கிறது மாதிரி இல்லாம எல்லா லெவல்ல இருந்தும் வருமானம் உண்டு. இந்த வியாபாரத்தை தொடங்குவதற்கு நமக்கு வெறும் 5000 ரூபாய் மட்டும் வேணும். 5000 ரூபாயை நம்ம முதலீடு
கிடையாது. 5000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குவதன் மூலமா நாம இந்த எலிக்சர் மிக்ஸ் வியாபாரத்தை கையில் எடுத்துக்க முடியும். இந்த 5000 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்குறது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த பொருளை வாங்கி விற்பதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வியாபார வாய்ப்பை கொடுப்பதற்கான அங்கீகாரமும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். இதுல 3 விதமான வருமானங்கள் உண்டு. ஒன்று ரீட்டைல் ப்ராஃபிட், வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இடைப்பட்ட அந்த வித்தியாசம் இருக்குல்ல, அது நமக்கு வருமானமா இருக்கும். அதுக்கு பேர் ரீட்டைல் ப்ராஃபிட். அடுத்தது, நீங்க எத்தனை பேர் ரெஃபர் பண்ணாலும் அந்த ரெஃபர் பண்றதுக்காக ஒரு போனஸ், ரெஃபரல் போனஸ் ஒன்று கிடைக்கும். அது 2வது இன்கம். 3வது இன்கம், இப்ப ஒரு முறை செய்யும் வேலைக்கு பல முறை வரக்கூடிய வருமானம். என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பீங்க, அவங்க வேறு சிலருக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க இந்த பொருளை, அப்பா சாப்பிட்டேன்ப்பா, நல்லா இருக்குப்பா, இன்னொரு நான் 4 பேருக்கு சொல்லித்தரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்கல்ல, அது மூலமா வரக்கூடிய வருமானம், குழு வருமானம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 3ஐயும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் 6300 ரூபாய் இதோட எம்ஆர்பி. இதோட வாங்கும் விலை டீலர் பிரைஸ்ங்கிறது 5000 ரூபாய். 5000 ரூபாய்க்கு வாங்கி 6300 ரூபாய் விற்கணும். இந்த பொருளை 5000 ரூபாய்க்கு குறைவாக விற்கக்கூடாது, 6300 ரூபாய்க்கு அதிகமாக விற்கக்கூடாது. இதுல இந்தியா முழுக்க எங்க இருந்ததுனாலும் நிறுவனம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொரியர் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அப்ப இதுல டெலிவரி காஸ்டும் 6300 ரூபாயில அடங்கிடும். தமிழ்நாடுக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கூட இல்லை, 15 மணி நேரத்துல வந்துருது. நேற்று நைட்டு ஒரு 6:30 மணிக்கு போட்டது மறுநாள் காலையில 10-10:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருது. அந்த அளவு ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு கிடைக்குது. இதே கொஞ்சம் சிட்டில எல்லாம், கொஞ்சம் மேஜர் டவுன்ல எல்லாம், மேஜர் சிட்டி எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா அதிகபட்சமா 48 மணி நேரத்துக்குள்ள நமக்கு அது 2 நாளுக்கு கிடைச்சிருது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்ப இது ரீட்டைல் ப்ராஃபிட்ங்கிறது உங்களுக்கு முழுசா கிடைக்கும். 1300 ரூபாய் அப்படிங்கிறது மினிமமா உங்களுக்கு கிடைக்கும். அது எனக்கு மினிமமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது ஒரு வருமானம் இருக்கு, ரெஃபரல் போனஸ்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா, நீங்க எத்தனை பேருக்கு ரெஃபர் பண்ணாலும் ஒரு 500 ரூபாய் இருக்கும். அப்ப என்ன ஆகும், கம்பெனிக்கு போகிறது 5000 ரூபாய் நீங்க அனுப்புவீங்க, நீங்க 6300 ரூபாய் மதிப்புல பொருள் வந்துடும். பிளஸ் நீங்க அந்த காசுக்கே விற்கிறீங்க, 5000 விற்கிறீங்க. என்ன செய்வோம், ஏன் நம்ம கொடுக்கறதுனா யாருக்கு, நம்ம நெருங்கியவர்கள்ட்ட நம்ம வியாபாரம் பண்றதுக்கான மனசு இருக்காது. எனக்கு ஒரு அவசரம் ஆத்திரம்னா அவர் தான்ப்பா ஹெல்ப் பண்றாரு, அவருக்கு ஒரு பிரச்சனை, அதுக்காக இந்த பொருளை கொண்டு போய் கொடுக்குறேன், அவர்கிட்ட என்ன பண்ண லாபம் வாங்குறது, 5000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு கொடுத்துறப்பா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்ப அவங்கள்ட்ட என்னங்க, 5000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட கம்பெனி என்ன சொல்றாங்க, ஒரு 10% ரெஃபரல் இன்கமா கொடுக்குறாங்க. அப்ப உங்களோட ஆக்சுவல் காஸ்ட்ங்கிறது 4500 ரூபாய், விற்கிறது 5000 ரூபாய். இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, அதை சொல்லிட்டு இதுல என்ன பெனிஃபிட்ங்கிறத சொல்றேன். நீங்க எத்தனை பேருக்கு ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஃப்ரீயா வரும். அப்ப 4500 ரூபாய் கம்பெனிக்கு போகுது, 6000 6300 12600 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வருது. அப்ப என்ன ப்ராஃபிட் ரேஷியோங்க, கிட்டத்தட்ட 180%. 4500 ரூபாய்க்கு வாங்கி 12600 ரூபாய்க்கு விற்றான். இந்த 10000 ரூபாய்க்கு விற்றா கூட கிட்டத்தட்ட 122% ப்ராஃபிட். 100 ரூபாய்க்கு வாங்கி 222 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி, 100 ரூபாய்க்கு வாங்கி 280 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு சமம். அப்ப ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்துல இருக்கு. மற்ற நிறுவனம் பாத்தீங்கன்னா 10%, 15%, அதிகபட்சம் 20% கிடைக்கிற இடத்துல 120%, 150%, 180%, ரொம்ப எக்ஸலண்டான ப்ராஃபிட். அடுத்தது, இங்க கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வருமானம் என்னன்னா, பேர் மேட்சிங் 10%, 500 ரூபாய். என்னங்க அது நான் ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணா 6300 ரூபாய், 5000 ரூபாய் நான் கம்பெனிக்கு அனுப்புறேன், 6300 ரூபாய் மதிப்பிலான பொருள், அது ஒரு 1300 ரூபாய் வருது. இன்னொருத்தருக்கு அந்த 6300 ரூபாய்க்கு வைக்கிறேன், அப்ப 6300, 1300, 7600 ரூபாய் ஆகுது. பிளஸ் ஒரு 500 ரூபாய் ரெஃபரல் வருது. அப்ப 8100 ரூபாய் பெருசா எனக்கு இன்கம் வருது. ஆனா அதை நீங்க பெருசா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த பேர் மேட்சிங் இன்கம் 500 ரூபாய் வருது, இந்த 500 ரூபாயை பெருசா சொல்றீங்களே. ஆனா எனக்கு ஒரு பாக்ஸ் வித்தாலே எனக்கு 12600 ரூபாய் ப்ராஃபிட் வருதுங்க, அதுதானங்க பெருசு அப்படின்னா, இதுதான் நான் முன்னாடி சொன்னேங்க, சின்ன செயல்களை செய்யறது, பெருசா யோசிக்கிறது, ரொம்ப பெருசா சம்பாதிக்கிறது. அது எப்படின்னு இதுல பார்க்க போறோம். இன்னைக்கு நீங்க ஒரு 2 நபர்களுக்கு கொடுக்குறீங்க, அது மூலமா உங்களுக்கு ஒரு 11,500 ரூபாயிலிருந்து ஒரு 17,000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நீங்க வாங்கின விலைக்கே கொடுத்திருந்தா ஒரு 11,500 ரூபாய், இதே எம்ஆர்பி விலைக்கு கொடுத்திருந்தா கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இந்த விஷயத்த நீங்க ரெஃபர் பண்றவங்க சொல்ல போறீங்க. நீங்க 2 பேருக்கு ரெஃபர் பண்றீங்க, அது மூலமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சதோ அது சொல்ல போறீங்க. என்னங்க, 2 பேரை ரெஃபர் பண்ணும்போது 2 பாக்ஸ் கிடைச்சிருக்கும், 2 500 ரூபாய் ரெஃபரல் போனஸ் கிடைச்சிருக்கும், ஒரு பேர் மேட்சிங் 500 ரூபாய் கிடைச்சிருக்கும். இந்த பேர் மேட்சிங் 500 ரூபாங்கிறது நீங்க செய்யறது இல்லாம
உங்க குழுல செய்யறவங்க, உங்க அப்ளைன் செய்யும் போதும் உங்க டவுன்லைன் செய்யும் போதும் இந்த பேர் மேட்சிங் இருக்கும். எப்படின்னா 2வது லெவல்ல நீங்க ரெஃபர் பண்ண 2 பேரும் ரெண்டு பேர் ரெஃபர் பண்றாங்க. அவங்க ஒரு 11,500 ஒரு 17,000 சம்பாதிக்கிறாங்க. அது அவங்க சாமர்த்தியம். இப்ப இந்த 2வது லெவல்ல 4 பேர் இருக்காங்கல்ல, லெஃப்ட்ல 2 ரைட்ல 2. அப்ப இங்க ஒரு பேர் மேட்சிங், இங்க 2 பேர் மேட்சிங் கூட ஆகுது. ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு பேர் மேட்சிங், 2வது லெவல்ல லெஃப்ட் 2 ரைட்ல 2ங்கிறதுனால 2 பேர் மேட்சிங். அப்ப 1000 ரூபாய் கிடைக்கும். இது பார்ப்போம். இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த விஷயத்த நம்ம டூப்ளிகேட் பண்றோம். ஒரு முறை தான் நம்ம 2 பேருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றோம் 2 பேருக்கு. இது எவ்வளவு தூரம் செய்ய முடியும்னா, நீங்க ஒரு 4 லெவலுக்கு மட்டும் கரெக்டா சொல்லி கொடுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு அடுத்து அந்த டூப்ளிகேஷன் நீங்க ரெஃபர் பண்ண 2 பேருக்கும் இதே மாதிரி அந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகணுங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா டீம் பெருசா வளரும். எப்படி 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 பேர் ஆகும், 32 பேருங்கிறது 64 பேர் ஆகும். இதே மாதிரி குழு 2 4 8 16 32 வளரும்போது நமக்கு வருமானம் என்ன வரும் அதான் பார்க்கணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்க 2 பேரை முதல் முறை ரெஃபர் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வருமானம் வந்தது? பேர் மேட்சிங் மூலமா 500 ரூபாய் வந்தது. 2வது லெவல்ல நீங்க ரெஃபர் பண்ண 2 பேரையும் 2 பேரை ரெஃபர் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. இந்த ட்ரிப் என்ன செய்றீங்க? 2வது லெவல்ல நீங்க ரெஃபர் பண்ணல. முதல் முறை 2 பேரை ரெஃபர் பண்றதோட சரி, ரெக்ரூட் பண்றதோட சரி. இப்ப 2வது லெவல்ல 4 பேர் வந்திருக்காங்க. அதுல உங்க உழைப்புங்கிறது நேரடி உழைப்பு கிடையாது. நீங்க ரெஃபர் பண்றவங்களுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணிருக்கீங்க. அப்ப இந்த 2வது லெவல்ல 2 × 500ன்னு 1000 ரூபாய் வந்திருக்கும். 3வது லெவல்லையும் உங்களோட நேரடியான உழைப்பு கிடையாது. நீங்க இங்கேயும் வந்து டைரக்டா யாரையும் ரெக்ரூட் பண்ணல. இந்த விஷயத்த டூப்ளிகேட் பண்றதுக்கு மட்டும் உங்க டீம்ல சொல்லி தரீங்க. 3வது லெவல்ல இடது பக்கம் 4 பேர், வலது பக்கம் 4 பேர் அப்படின்ட்டு வராங்க. 8 பேர் இருக்காங்க. அப்ப இடது பக்கம் 4 வலது பக்கம் 4ங்கும் போது 4 பேர் மேட்சிங். 4 × 500 அப்படின்னா 2000 ரூபாய். இதே மாதிரி 8 பேர் மேட்சிங்க்கு 4000 ரூபாய். 5வது லெவல்ல 16 பேர் மேட்சிங் நடந்தா 8000 ரூபாய். 32 பேர் மேட்சிங் 16,000 ரூபாய். இதே மாதிரி ஒரு 18 லெவலுக்கு கனெக்ட் பண்ணும். இது ஒரு 18 மாதம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துப்போம். இந்த 18 லெவலும் சேர்ந்து மொத்தமாய் வரக்கூடிய வருமானம் ரொம்ப சின்னதா இருக்குல்ல? கொஞ்சம் பெருசு பண்ணி பார்ப்போமா? 13,10,71,500 ரூபாய். 18 லெவல்ல எல்லாமும் சேர்ந்து மொத்த வருமானம்ங்கிறது. அப்ப இதுல ஏதாவது கண்டிஷன் இருக்கா அப்படின்னா, இன்கம்க்கு கண்டிஷன் கிடையாது. அன்லிமிட்டடா இன்கம் வந்துட்டே இருக்கும். ஆனா நீங்க வித்ட்ராயல் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் டாப் அப் பண்ணணும். அப்கிரேட் பண்ணணும் உங்க பிளானை. எப்படிங்க? 2 விதமான அப்கிரேட் இருக்கு. ஒன்னு 5,000 ரூபாய் கொடுத்து நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். 5,000 ரூபாய்க்கு அப்கிரேட் பண்ணும்போது 2 பாக்ஸ் கிடைக்கும். இந்த அப்கிரேட் உங்க டீம்ல யாராவது பண்ணும்போது அதுக்கு ரெஃபரல் இன்கம்ங்கிறது கிடையாது. 5,000 ரெஃபரல் அப்கிரேட் பண்ணினாலும் உங்க டீம்ல யாராவது அப்கிரேட் பண்ணா பேர் மேட்சிங் இன்கம்மா 500 ரூபாய் வரும். இந்த 5,000 ரூபாய்க்கு திருப்பி இன்னொரு 10,000 ரூபாய்க்கான வித்ட்ரா லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். அது என்னங்க 5,000 வாங்கி 10,000 வித்ட்ரா பண்ணி என்னைக்குங்க நான் பெருசா சம்பாதிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 21,000 ரூபாய்க்கான அப்கிரேட். இதுல என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு 9 பாக்ஸ் கிடைக்கும். எலிக்சர் மிக்ஸ் பாக்ஸ் பிளஸ் இதோட வித்ட்ரா லிமிட் அப்படிங்கிறது 2 லட்சம் ரூபாயா மாறும். இதுல என்ன பெனிஃபிட்னா இதுல பேர் மேட்சிங் இன்கம் அப்படிங்கிறது ஒரு பேர் மேட்சிங்க்கு 1000 ரூபாய்னு கிடைக்கும். லெஃப்ட்ல ஒரு ஐடி, ரைட்ல ஒரு ஐடி டாப் அப் பண்ணாங்கன்னா அது எந்த லெவல்ல இருந்தாலும் டாப் அப் பண்ணும்போது உங்களுக்கு 1000 ரூபாய் பேர் மேட்சிங் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற 2 பேரும் டாப் அப் பண்றாங்க. அப்ப ஒரு பேர் மேட்சிங் 1000 ரூபாய் கிடைக்கும். 2வது லெவல்ல இருக்கிற 4 பேரும் டாப் அப் பண்றாங்க. அப்ப 2 பேர் மேட்சிங் ஆகும். 2 × 1000 2000 ரூபாய். அதே கதை தான். 3வது லெவல்ல 4 பேர் மேட்சிங் 4000 ரூபாய், 8 பேர் மேட்சிங் 8000 ரூபாய், 16 பேர் மேட்சிங் 16,000. இந்த 18 லெவலும் சேர்ந்ததுன்னா இது எவ்வளவு இருக்குன்னா 26 கோடியே 21,42,500. இது வந்து ஏற்கனவே இருக்கிற 13 கோடியும் சேர்த்து கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய். பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரை ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் வேற யாரையும் ரெஃபர் பண்றதா நீங்க காமிக்கல. சின்னதா செய்யறது. என்னங்க? சின்னதா செய்யறது, ரொம்ப சின்னதா செய்யறது. 2 பேரை 5,000 ரூபாய்க்கு வாங்க வச்சிருக்கீங்க. 6,300 ரூபாய்க்கு 2 பேர்த்த வாங்க வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த ப்ராடக்டோட ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க? ஒரு லெவல் ஒரு மாசம்னு வச்சுக்கோம். 18 மாசத்துல உங்களுக்கு 40 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாயிருக்கும். பெருசா யோசிக்கணும், சின்னதா செய்யணும். இது ஈஸியா அப்படின்னா கண்டிப்பா ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா தொடர்ந்து முயற்சி செஞ்சா மிகப்பெரிய பாறைய ஒரே அடியில அடிக்க முடியாது. அதை தொடர்ந்து சம்மட்டியால அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கல்லு வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா எத்தனாவது அடியில அந்த பாறை உடையுங்கிறது தெரியாது. ஒருத்தர் சொல்றான், ஏய் அந்த பாறை வந்து
40வது அடியில தான் உடஞ்சதுப்பா. அப்ப நீ அடியில 40வது அடி நீ 40வதா ஒரு அடி அடிச்சல, அந்த அடியை ட்ரிப் அடி அது உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? முடியாது. அப்ப இந்த தொடர்ந்து நாம செய்யணும். கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த செய்யணும். அப்ப செய்யும்போது நீங்க 2 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுத்தீங்க. அந்த 2 பேருக்கும் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை சொல்லி கொடுத்தீங்க. அவங்கள ஃபாலோ பண்ணீங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அவங்க டீம் வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இதே மாதிரி ஒரு பெரிய வருமானத்தை பார்க்க முடியும். நாம காலேஜ் எல்லாம் படிக்கும், ஸ்கூல்லாம் படிச்சோம். எல்லாருமே 100 மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட் கிடையாது. எல்லாருமே டாப் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட் கிடையாது. பாஸ் மார்க்னு ஒண்ணு உண்டு. ஒரு 40% வாங்கினா பாஸ் பாணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு பாஸ் மார்க்கா இந்த 40 கோடி ரூபாயில 40% எடுத்தா கூட 16 கோடி ரூபாங்க. அப்ப வெறும் பாஸ் மார்க் எடுத்தா கூட 16 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும். இல்லைங்க, நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், எனக்கு ஒரு 10 மார்க் 15 மார்க் தான் வரும் அப்படின்னாலும் நீங்க 10%னாலும் 4 கோடி ரூபாய், 15%னாலும் 6 கோடி ரூபாய். வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை அடுத்த 18 லெவல்ல, அது 18 மாதங்களா இருக்கலாம், 9 மாதங்களா இருக்கலாம், 18 × 2 36 மாதங்களா கூட இருந்துட்டு போட்டோமே 40 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு. அப்ப இங்க டைம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த கன்சிஸ்டன்சி தொடர்ந்து நீங்க விடாம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். தொடர்ந்து அந்த பாறையை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிச்சாதான் உடையும். அப்ப ஒரு கதை கூட உண்டு. ஒரு தங்கச் சுரங்கம் இருந்தது. நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நபர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்கச் சுரங்கத்தை தோன்றாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தா அந்த தங்கம் இருக்கிற மாதிரி இப்ப இந்த ஸ்லைட்ல தெரியுது பாருங்க, பளபளன்னு எங்கெங்கயோ. அது மாதிரி ஒரு 2 இடத்துல அந்த பளபளப்பா அந்த வரிகள் மட்டும் இருந்தது. அவர் பார்த்துட்டு இந்த வரிகள் கிடைக்குது, இந்த வரிகள் கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருந்து எடுத்தாங்க. ஒரு சில கிராம் கணக்குல தான் தங்கம் கிடைச்சது. அப்ப இந்த ஒரு சில கிராம் தங்கத்துக்காக தான் நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணேனா, இவ்வளவு முயற்சி எடுத்தேனா, இவ்வளவு உழைப்ப போட்டேனா அப்படின்னு வெக்ஸ் ஆகி அந்த இயந்திரங்கள்லாம் ஒரு காயலாங்கடை மாதிரி யூஸ்டு, அதாவது எடைக்கு எடை போடுற அளவுக்கு ஒரு புத்தகத்தை வித்துடுறாரு. அந்த ஆள் படிக்காதார், ஆனா அனுபவம் இருக்கிறார். அவர் என்ன செஞ்சாரு, ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டுட்டு வர்றாரு. அவருக்கு சில லட்சங்கள்லாம் கொடுத்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டுட்டு வர்றாரு. அவரு சுரங்கத்துல எக்ஸ்பர்ட். அவர் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு இங்க என்ன இந்த தங்க வரிகள் இருக்கு, இவர் வந்து வரல அப்படின்னு கை விட்டுட்டு போயிட்டாரு. இங்க எப்படி சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, ஆஹா சூப்பரான கிடைச்சிருப்போம் உனக்கு ஜாக்பாட்டு, இதுல இருந்து இன்னொரு 2 அடி 3 அடி தோண்டினா உனக்கு பெரிய தங்கச் சுரங்கம் இருக்கு. இது ஆரம்பம், அதாவது வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு, இது கீழே தான் தங்கம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து 2 அடி தோண்டினாரு, தங்கம் கிடைச்சிருச்சு. ஆனா இதுல வந்து அந்த முன்னாடி வித்துட்டு போனார்ல, அவரு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டார். நாம இதே மாதிரி நோ அப்படின்னு சொல்லிட்டு போக கூடாது அப்படின்ட்டு அவர் அடுத்து நுழைந்த துறை என்னன்னா இன்சூரன்ஸ் துறை. அதுல நிறைய பேர்ட்ட போய் கேட்பாங்க. கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நோ 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 அப்படின்னு சொல்லுவாங்க. நோ அப்படின்னா அவர் என்ன முடிவு எடுத்தாருன்னா, நாட் நவ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இல்லைன்னு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாலோ அப்ப மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. வருஷம் கிரீட்டிங் அனுப்புறது, பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றது, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். உலகத்திலேயே அதிக இன்சூரன்ஸ் வித்த நபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சாதனை செய்த நபரா அவர் மாறினார். ஆனா அவர் என்ன முடிவு எடுத்தாருன்னா, கடைசி வரைக்கும் தோண்டிட்டு போன வழி இருக்குல்ல, அதை வழியை பாடமா எடுத்துட்டு ஒருத்தரை திருப்பி ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அது இந்த புத்தகம் படிச்சு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா? அப்ப நீங்களும் இந்த தங்கச் சுரங்கத்தை முழுசா தோண்டணும் அப்படிங்கிறது தான் ஆவல். அது 18 மாதங்களா இருக்கலாம், அதை விட அதிகமா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். இதுல 10% போதும் 4 கோடி அப்படின்னாலாம் விட்டுட்டு போகாதீங்க. 40 கோடி இல்ல, இதை போல 3 மடங்கு 120 கோடி சம்பாதிப்பேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு நீங்க வாங்க, பெருசா யோசிக்கணும். ஆனா செய்ய வேண்டியது என்னங்க, சின்னதா செய்யணும். 2 நபர்களுக்கு, நான் 2 நபர்கள்னு சொன்னதுனால நீங்க 2 நபரோட இருக்க போறது இல்லை. ஏன் அப்படின்னா உங்களால இருக்க முடியாது. இந்த ப்ராடக்ட்டை தொடர்ந்து 3-4 மாசம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. உங்க வாய் சும்மா இருக்காது, பெருசா வேலை செய்யும். இதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். இதை ஏற்கனவே போட்டிருக்கீங்க சார், அந்த ஐடியில நான் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த பஸ்ல துண்டு போடுற வேலையெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு பேஸ். அதனால இந்த செஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணாங்களோ
உடனே ஒரு ஃபோன் அடிங்க, ஒரு 5000 ரூபாய்க்கு ஜிபேவோ ஃபோன்பேவோ அனுப்பிச்சிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு உங்களோட பேன் கார்டு இமேஜ் மட்டும் அனுப்புங்க. உங்களோட மொபைல் நம்பர் ஜிபே ஃபோன்பே இருக்கிற நம்பராக இருந்தால் பெட்டர், அதை அனுப்புங்க. உங்களோட இமெயில் ஐடி அனுப்புங்க. அது தவிர நாமினி டீட்டெயில், உங்க கணவர் பேரோ இல்லை மனைவி பேரோ இல்லை குழந்தைகள் பேரோ அம்மா அப்பா பேரோ அவங்களோட ஃபோன் நம்பர் உறவு முறையை சொல்லிட்டு அதையும் அனுப்புங்க. அப்படின்னா இது ஒரு 40 கோடி ரூபா ப்ராஜெக்ட், உயில் எழுதி வச்சுட்டு தான் வரணும். அது இதெல்லாம் கம்பல்ஷன். அடுத்தது, உங்களுக்கு வருமானம் வருது, ஒரு சைடு 21,000 ரூபாய் ஐடி இருக்கு, இன்னொரு 2,500 ரூபாய் ஐடி இருந்ததுனாலும் உங்களுக்கு இன்கம் அதில் வரும். அடுத்தது வந்து பேர் மேட்சிங். இந்த பெனிஃபிட் வரணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் 21,000 ரூபாய் டாப் பண்ணியிருந்தா தான் உங்க டீம்ல நடக்கிற அந்த 21,000 ரூபாய் டாப் போட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அந்த 1000 ரூபாய் பேர் மேட்சிங் கிடைக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் ஃப்ரெஷ் அவுட், வருமானம் மிஸ் ஆகும். அதனால அதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இமீடியட்டா 21,000 ரூபாய் டாப். நீங்க நிறைய லீடர்ஸ் வந்து பண்ணல, எங்களோட டீம்லயே டாப் ஐடியில ஒரு லீடர் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க கீழே இருக்கிறவங்க பண்ணிடுவாங்க. உடனே அவங்க அவசர அவசரமா போய் பண்ணுவாங்க, ஒரு ஐடி ஒரு பெனிஃபிட் போச்சுப்பா, இதே மாதிரி நமக்கு தெரியாம யாராவது போறாங்க அப்படின்ட்டு கடற்கரைன்னு 21,000 ரூபாய் டாப் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. அடுத்து இதுல முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் பேவுட்ஸ், வித்யால்ஸ் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிடைக்கும். மினிமம் வித்யால்ஸ் 1000 ரூபாய். என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, முதல் 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்னா EM33399 நம்பருக்கு நீங்க பாயிண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு அதுலயே உங்க ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க, அதுக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வெறும் 450 ரூபாய் இருந்தாலும், வெறும் 100 ரூபாய் அதுல பேலன்ஸ் இருந்ததுனாலும் நீங்க உடனடியா அதுல பெற்றுக்கொள்ள முடியும். அதை கேஷ் ஆக்கிக்கணும், இன்ஸ்டன்டா அதை கேஷ் ஆக்கிக்க முடியும். அது என்னங்க 500 ரூபா தானே சொன்னீங்க, 450 ரூபாய் இருந்தாலும் சொல்றீங்களா என்ன அப்படின்னா, இதுல 10% வித்யால் அட்மின் சார்ஜஸ்ன்னு பிடிச்சிப்பாங்க. 500 ரூபாய்க்கு 450 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 900 உங்க வேலெட்ல உடனடியா வர வைக்கப்படும். அது மாதிரி உங்க வருமானம் 20,000 ரூபாய்க்கு மேற்பட்ட வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது 2% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தருவாங்க. ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயருக்கும் முதல் 20,000 ரூபாய்க்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா உங்க வித்யா போடும்போது 20,000 ரூபாய்க்கு மேல வரும்போது 2% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அது எங்க இருக்கும்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட்ல தான் இருக்கும். பேன் கார்டு வாங்குறோம்ல, அந்த இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட்ல தான் இருக்கும். இதுல ஒரு சில லீடர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த பேன் கார்டை தவறுதலா ஏதோ கொடுத்துருக்காங்க. கடைசியாக கூட சில பிரச்சனைகள், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. கூடிய வரைக்கும் கம்பெனில எல்லாம் வெரிஃபை பண்றாங்க, ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க. ஒரு புதுசு ஐடி வந்ததுன்னா கம்பெனிலேருந்து வெல்கம் கால் போகும். எல்லாருக்குமே ஜென்ரலா வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற கால் போகும். சில பேர் வந்து நம்பர்கள் கொஞ்சம் மிஸ்டேக்காக கொடுத்துறாங்க. அதே மாதிரி இல்லாம சரியான நம்பர் கொடுங்க, சரியான பேன் கார்டு கொடுங்க, அதுதான் லாங் லாஸ்டிங்க்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த ஐடி வந்து யூஸ்ல இல்லாம போயிடும். அது மட்டும் இதுல ஃப்ரெஷ் அவுட் கிடையாது, சீலிங் லிமிட் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு இன்கம் தான் வந்துட்டு இருக்கும். பிசினஸும் அதே மாதிரி ஒரு சைடு ஜாஸ்தி, அது இன்னொரு சைடு வந்து அதுக்கப்புறம் அது வேகமா போச்சுன்னா எந்த சைடு வளர்ந்தாலும் பிசினஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அன்லிமிட்டெட் இன்கம் பொட்டன்ஷியல்னா நிஜமாவே அன்லிமிட்டெட் இன்கம் பொட்டன்ஷியல். சரிங்க, இன்னொரு நமக்கு கருத்து பிடிக்கும்ல, ஒரு ஊர்ல ஒரு ஆள் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, செங்கல் சூளையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த செங்கலை எடுத்து கட் பண்ணி ஒவ்வொரு கல்லா வச்சுட்டு இருந்தாங்க. இதனால என்னப்பா போகுதுன்னு பக்கத்துல இருக்கிறவங்க போறவங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, கரெக்ட் தானுங்க. கிட்டத்தட்ட இந்த நபர் இந்த மாதிரி செங்கல் வச்சு 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 ஒரு 20 ஆண்டுகள் கழித்து அந்த இடத்துல என்னாச்சுன்னா ஒரு மிகப்பெரிய அழகான கோயில் உருவாச்சு. அதே மாதிரிதான் இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறதும் இந்த வியாபாரமும். ஃபர்ஸ்ட் நீங்க சில பேர் பார்ப்பீங்க, ஃபர்ஸ்ட் அனுபவம் இருக்காது. இதை சொல்லும் போது இப்ப நான்லாம் போய் பேசும்போது என்ன அப்படின்னா, நான் பேசுறதுல இருக்கிற அந்த நம்பிக்கை தன்மை, அந்த உற்சாகம் உடனடியா தொற்றுக்கிறது. எங்க டீம்ல யாராவது கூப்பிடுறாங்க பேசுறோம் அப்படின்னா அந்த உற்சாகம் தொட்டுது. இன்னைக்கு இருக்கிற சில லீடர்ஸ் எல்லாம் போனாங்கன்னா உடனடியா அங்க அந்த க்ளோசிங் அப்படின்னு நடக்குது. அது எப்படி முடிஞ்சது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஸ்ட்ரகிள், எங்களுக்கும் ஸ்ட்ரகிள் இருந்தது. ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நம்பிக்கைத்தன்மை இருக்காது. இன்னைக்கு நம்பிக்கைத்தன்மை உருவாக்குறதுக்காக நிறைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ் இருக்கு, சப்போர்ட் இருக்கு. கம்பெனில வந்து உங்களுக்கு அந்த ப்ரோஷர், இதே மாதிரி ப்ரோஷர்லாம் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஏதாவது நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா அடுத்த நாளே டெலிவரி பண்றதுக்கான சப்போர்ட் இதெல்லாம் இருக்கு. இந்த பிசினஸ் இந்த ஆன்லைன் சப்போர்ட்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியா போய் பார்த்து சொல்லி வாய்மொழி விளம்பரத்துல மட்டும்தான். கிட்டத்தட்ட 997 நபர்களுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா, அந்த நம்பிக்கை தன்மை கொடுக்கறதுக்காக மணி பேக் கேரண்டியோட கொடுத்தாங்க. 10 மாசம் தொடர்ந்து சாப்பிட, 12 மாசத்துக்குள்ள உங்க வீட்டுல அவங்க கன்சீவ் ஆகலை அப்படின்னா இந்த பணத்தை நாங்க உங்களுக்கு திருப்பி கொடுத்துறோம். இதை பாண்ட் பேப்பர்ல எழுதி ஒரு செக் போஸ்ட் செக் போட்டு அந்த செக்கோட நம்பரே அந்த பாண்ட் பேப்பர்ல எழுதி கொடுத்து அப்படி நம்பிக்கை தன்மையை உருவாக்கி தான் கொடுத்த இது. இப்ப நமக்கு என்னன்னா, இதே மாதிரி கட்டி வச்சுட்டாங்க, நம்ம நேர போய் சாமி கும்பிட வேண்டியதுதான், நேர போய் சினிமா பார்க்கணும். சினிமா தியேட்டர் வந்து வச்சுங்க, நம்ம நேர போய் என்டர்டெயின் பண்ண வேண்டியதுதான், என்ஜாய் பண்ண வேண்டியதுதான்.
அப்ப நமக்கு வந்து ரோடு போட்டு வச்சிருக்காங்க. முன்னாடி எப்படி இருந்ததுங்க? கரடு முரடா இருந்தது. ரோடு இல்லாம முள்ளும் கல்லுமான பாதை இருந்தது. இன்னைக்கு ஹைவே போட்டு வச்சிருக்காங்க. ஹைவே கூட கிடையாது. ரன்வே போட்டு வச்சிருக்காங்க. இந்த ரன்வேல நீங்க ஒரு ஃபிளைட் எடுத்துட்டு டிராவல் பண்ண வேண்டியதுதான். 18 மந்த்க்கான ப்ராஜெக்ட நீங்க 18 வீக்ஸ்லயே முடிச்சா கூட உங்களுக்கு அதுக்கு பாசிபிலிட்டிஸ்க்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு. ஒரு செங்கல் மட்டும் கோவிலை உருவாக்கவில்லை. அந்த ஒவ்வொரு செங்கல்லாம் வச்சு வச்சு அந்த கண்டினியூஸ் கன்சிஸ்டன்சி அதுதான். ஒரு ஃபோன் கால், ஃபோன் கால், டெய்லி ஒரு கஸ்டமர் பார்க்கறது, டெய்லி ஒரு பிளான் பிரசன்டேஷன் கொடுக்கறது, டெய்லி ஒரு ப்ராடக்ட் பிரசன்டேஷன் கொடுக்கறது, டெய்லி ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்றது, டெய்லி ஒரு ஃபாலோ பண்றது. இதே மாதிரி நீங்க ஒரு 30 நிமிஷம், 1 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் இதே மாதிரி பிளான் பண்ணா கூட யூ கேன் பிகம் ஏ அந்த கோயிலுக்கு ஓனரா மாற முடியும். இவ்வளவு பெருசா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய ஆர்கனைசேஷனை நீங்கள் இன்னைக்கு சேர்ந்த நபர் கூட உருவாக்க முடியும். சின்னதா செய்யுங்க, பெரிய வெற்றிகளும் சின்ன சின்ன செயல்கள் தான் இருக்குது. இவ்வளவு பெரிய மலை ஏறணும் அப்படின்னா நீங்க நேரம் இங்க இருந்து ஜம்ப் பண்ணி அங்க மேல போய் குதிக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நடந்து போகணும். நான் ரொம்ப தீவிரமான ட்ரெக்கர், விவிட் ட்ரெக்கர் சொல்லுவாங்க. மாதத்திற்கு 2 முறை சனி ஞாயிறு, வாரத்துல 2 நாள், 2 சனி ஞாயிறு மாசத்துக்கு. இதே மாதிரி மிகப்பெரிய மலைகளுக்கு போவோம், காட்டுக்குள்ள போவோம். அதெல்லாம் அப்ப போகும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். மலையில ஏறது கஷ்டமா இருக்கும். சில இடத்துல பாதைகள் இருக்காது, பாறைகள் இருக்கும், முட்கள் இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி அங்க போனா ஒரு இயற்கையான ஒரு அருவி இருக்கும். அந்த தண்ணியில போய் அந்த இடத்துல குளிச்சுட்டு அப்படி வந்தாலே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப அந்த பெனிஃபிட், நம்ம எந்த பெனிஃபிட் நோக்கி போறோம்? உங்களோட கனவுகள் எதுனா இருக்கலாம். ஒரு பெரிய வீடு கட்டணும்னு இருக்கலாம். உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பெரியவங்களுக்கு ஹஜ் யாத்திரை அழைச்சிட்டு போகணும்னு இருக்கலாம். இல்ல ஒரு அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் லைஃப்ல ஏதாவது அச்சீவ்மெண்ட் உங்க ஃபேமிலிக்காக இருக்கலாம், உங்களுக்காக இருக்கலாம், கார் வாங்கணும்னு இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு 50 பவுன்ல நகை எடுத்து தரணும்னு இருக்கலாம், உங்க பையனை வந்து வெளிநாட்டுல போய் படிக்க வைக்கணும்னு இருக்கலாம், உங்க மகளுக்கு பெருசா திருமணம் செஞ்சு வைக்கணும்னு இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பெரிய விஷயம் யோசிங்க, சின்னதா செய்யுங்க. சின்னதா செய்யுங்க, பெருசா யோசிங்க, ரொம்ப சம்பாதிங்க முடியும் இதுல.